ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த கருவளையம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வரலாம், சில பேருக்கு உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம், சில பேர் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வரலாம், சில பேருக்கு சரியாக தூக்கம் இல்லாதது தூக்கமின்மை காரணமாகவும் வரலாம். சரி, ஓகே, கருவளையம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ உங்களுக்காக ஒரு சொல்யூஷன் இல்லை, 5 சொல்யூஷன் சொல்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா கற்றாழை தான். இந்த கற்றாழையில் உள்ள ஜெல்லை இரவில் எடுத்து நம்ம கண்களில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். பகலில் கிளம்பி வாஷ் பண்ணிக்கலாம். கற்றாழை ரொம்பவே கூலிங் இல்லையா, அதனால் நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி அந்த கருமையை நீக்குது. இது ரொம்பவே நேச்சுரலான டிப் தான். இந்த கற்றாழை ஜெல்லை நாம் தொடர்ந்து நைட்டில் பயன்படுத்துறதுனால நம்மளோட கண்களில் உள்ள கருவளையும் காணாமல் போகும். இது கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா பொட்டேட்டோ தான். இந்த உருளைக்கிழங்குல நேச்சுரலாகவே கருமையை போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, அது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இதை நாம் ரெஸ்ட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கை நல்லா அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம கண்களில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட கருவளையம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறத நாமளே பார்க்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் தரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் மூணாவதாக பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சு பழமில் விட்டமின் சி இருக்குது. இது நம்ம கருமையை எளிமையாகவே போக்குது. இந்த ஆரஞ்சு பழமில் உள்ள சாறு எடுத்து நம்ம கண்களில் கருவளையம் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணிக்கணும். நைட்டை விட்டுட்டு பகலில் வாஷ் பண்ணிக்கலாம் அதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பண்ணுறதுனால நம்மளோட கருவளையம் நீங்கி நம்மளோட நேச்சுரலான பழைய கண்கள் திரும்ப கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் நாலாவதாக பார்க்க போகிற அந்த மெத்தட் என்னென்னா கிராம்பு பவுடர். இந்த கிராம்பு பவுடருக்கு நேச்சுரலாகவே பிளாக் கலரை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த கிராம்பு பவுடர் கூட பாதாம் ஆயில் சேர்த்து நம்ம கண்களில் இரவு நேரங்களில் அப்ளை பண்ணி பகல் நேரங்களில் வாஷ் பண்ணுறது மூலயமா கருவளையம் நீங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற 5வது மெத்தட் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் தான். இந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு எப்படி கருமையை போக்கலாம், கருவளையத்தை போக்கலாம்னு பார்க்கலாம். இந்த கஸ்தூரி மஞ்சளோட பாதாம் எண்ணெய் சேர்த்து இரவு நேரங்களில் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்மளோட கருவளையம் ஈஸியாகவே நீங்கும். இதை மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் நாம் மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால இது பாய்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற 4 மெத்தடுமே பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் தரும் கண்டிப்பாக. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி தமிழ் பியூட்டி டிப்ஸ்.